Hi folks, this is Uge. Welcome to my YouTube channel. காந்தாகா சாப்டர் 1 அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காந்தாகான்னு சொல்கிற படம் வந்துருக்கு. அந்த படத்தோட ப்ரீக்வல் தான் இந்த காந்தாகா சாப்டர் 1. பட் அந்த படம் பார்த்ததா இந்த படம் புரியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தோட ஸ்டோரிக்கும் இந்த படத்தோட ஸ்டோரிக்கும் கொஞ்சம் கூட லிங்கே இல்லை. ஆனால் அந்த படத்தில் நடித்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து வருவாங்க. இவங்களோட முன்னோர்கள் தப்பா அவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து யோசிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் தான். ஹோம்பாலே அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வந்தாலே அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இருக்கும். பேன் இண்டியா படமாக தான் இருக்கும். 1000 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நேம் வந்து வாங்கிச்சு. கேஜிஎஃப் 1, 2, சலாக், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நரசிம்மா, அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன படம் காந்தாகா 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து வர எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேன் இண்டியா படம், ஒரு நல்ல பயங்கரமாக வசூல் ஈட்டி தரக்கூடிய ஒரு படம் மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேக்கிங் பார்க்கும்போது தெரியுது, அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது மேக்கிங்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மார்க்கெட் ஏரியாவில் வந்து பண்ணியிருப்பாங்க. தேரில் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். அதை எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல. அதை யோசிச்சது எப்படி கோரியோகிராஃப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே பிரமிப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரம்மாண்டம் இருக்கணும், மாஸ் இருக்கணும், டென்ஷன் பில்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து அது வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கணும். அது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை பார்க்கும்போது இது எப்படி எடுத்தீங்க, இது எப்படி யோசிச்சிங்க, இந்த இந்த அந்த ஒரு ஃபைட் போர்ஷனே வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோ வந்து எப்படிலாம் மாஸாக காட்டலாம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு ஸ்டண்ட்லேயே வந்து அதை வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, ரிசப்ஷன் வந்து சூப்பராக யோசித்து செம்மையாக அதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு. காந்தாகலே வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே வந்து ஹிட்டு. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். இந்த படம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து சவுண்ட் வந்து ஏதாவது ஒரு மியூசிக் சவுண்ட் வந்து நம்ம காலையில் கேட்டுக்கிட்டே இருக்கும். சைலன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சொற்பமான இடங்களில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது. அந்த மியூசிக்கை கேட்கும்போது அந்த ஒவ்வொரு பிஜிஎம்மே சீனை வந்து ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி காட்டுது. நமக்குமே வந்து பல இடங்களில் கூஸ் பம்ப்ஸ் வரதுக்கும் சீனை என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த பிஜிஎம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்தது. காந்தாகா ஸ்டண்ட்டு நல்லா இருந்தது. இதில் அதை விட இன்னுமே சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாமே நம்பும்படியாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதான் கரெக்டான ஒரு எனக்கு அது டக்குன்னு பிடிக்க முடியல. ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸ்டண்ட் சீக்வன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்டண்ட் வந்து இந்த படத்துலேயே பார்த்துக்க மாட்டோம். தெரியுது ஓப்பில் தான் பிடிச்சி இழுக்காங்க கட்டுறாங்கன்னு தெரியுது, ஆனால் அது பார்க்க நல்லா இருக்குது, ரசிக்கும்படி இருக்குது. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் மெயினே. ஏன்னா படத்தில் நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வருது. எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும், எஸ்பெஷலி ரிஷப் ஷெட்டி அவரோட டைரக்ஷன் சூப்பர், ஆக்டிங் அதை விட சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும். செம்மையாக நடிச்சிருந்தேன். கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஆட்டிடியூடோட ஒன்று பண்ணுவாங்க. அப்புறமேட்டு ஒரு அந்த காந்தாகால ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் வந்து அந்த சாமி வந்து ஆடுற மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல கிளைமேக்ஸ்லேயும் இன்டர்வல் பிளாக்லேயே பண்ணியிருப்பேன். ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வில்லன் அவர் வந்து ஹிந்தியில் கொஞ்சம் ஃபேமஸாக, நல்ல பேர் வந்து தெரியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ராஜாவான ஆட்டிடியூடோ அதுக்கு உண்டான ஒரு பிஹேவியரோ பாடி லாங்குவேஜோ அதெல்லாம் இருக்காது. ஆனால் அவர் கேரி பண்ணுற ஒரு பாடி லாங்குவேஜ் அதை பார்க்கும்போது கெட்டவன்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கா லேமா போடா ஏத்தல்டா. அதாவது அவர் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்லேயே ஒரு பூசாரி வந்து பொட்டு வைக்க வருவாங்க. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே உனக்கு இருக்கட்டும் சொல்லும் போதே ஒரு நான் தாயே கடவுள் தான் என் ஆசீர்வாதம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது அவங்க வந்து ஒரு திமுக பிடிச்ச ஆள் அப்படின்ற ஒரு இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ஆட்டிடியூட் நான் ஒரு திமுகானவன் அப்படின்றது வந்து படம் ஃபுல்லாகவே கேரி பண்ணிப்பாரு. வில்லனாக நடித்து அந்த பர்ஃபார்மன்ஸை ரசிக்க வைக்கிறதுல ஒரு தனி திறமை வேணும். அதை வந்து அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு ருக்மணி வசந்த் அவங்களுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ருக்மணி வசந்தோட ஃபேன்ஸ் தான் கிளைமேக்ஸ் சீனை பார்க்கும்போது இன்க்ளூடிங் மீ எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியாக சின்ன கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவானுங்க. அதை பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டீங்களே தலைவி அப்படின்ற மாதிரி இருந்தது. அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புலி வயசுலாம் நல்லா இருந்துச்சு. நான் கூட ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஓகே ட்ரிபிள் ஆக மாதிரி இதுலேயே புலி கூட சண்டைலாம் போட போல ரிஷப் ஷெட்டி அப்படின்னு யோசிச்சேன். அப்படிலாம் இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக வந்து அதை வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. புலி வகை சீன் வந்து
படத்துல நல்லா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்தது. அதான் சொன்னல இவங்க நல்லா இப்போ செலவு பண்ணிக்கிறது ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அந்த வகாரி அம்மனோட ரூபத்தை வந்து ஒரு நெருப்பு தெரியும், அந்த நெருப்புல வந்து வகாரி அம்மனோட ரூபம் வந்து தெரியும். அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. என் பக்கத்தில் உள்ள சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. பாசிட்டிவ் அவ்வளோதான். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்குல்ல, நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு வந்து பாகுபலி வந்து ஞாபகப்படுத்துச்சு. இது நம்ம பாகுபலியில பார்த்துக்கொள்ள அப்படி ஐ மீன் அந்த படத்துல உள்ள ஸ்டன் சீக்வன்ஸ் கோரியோகிராஃபிங்ல எதுவும் இவங்க காப்பி பண்ணல. இவங்க யூனிக்கா தான் ஐ மீன் அதுல வராதது தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் பிரம்மாண்டமாக்கு இதுவும் பிரம்மாண்டமாக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பாகுபலி 2ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்குதுல, இன்னொரு இடத்துல இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமேட்டு புஷ்பா 2வோட ஒரு ஃபீல் வந்துச்சு. பிகாஸ் ரிஷப் செட்டி வந்து அந்த கேர்ள் ஆட்டிடியூட் பண்ணும்போது இதை நம்ம புஷ்பா அல்லு அர்ஜுன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன், கம்மி நேரம் தான் பண்ணேன், பட் எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. ஒரு ஹனுமனை காட்ட மாட்டாங்க, ஆனால் அந்த ஹனுமன் ஃபேஸ்கட்டில் இருக்க ஒரு 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 அனிமேட்டட் கேரக்டர் வந்து காட்டுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம், மாயாஜாலம் அப்படின்ற மாதிரி இது சாமி படம் தான். ஆனால் அதை பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக ஏதோ கொஞ்சம் அந்நியமாக போக ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஆனால் படம் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு தெய்வ பக்தியோடு வந்து முடிப்பாங்க. மக்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணாங்க. அந்த காந்தாரா 1 கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எப்படி ஒரு நல்ல கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சோ, அதே மாதிரி காந்தாரா 2 கிளைமேக்ஸ் வரும்போதுமே நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ஒரு வக்தி டு வாட்ச் தான். காந்தாரா 1 மாதிரி இந்த படமே வெற்றி பெறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இந்த படத்தில் வந்து உள்ளன. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9/10. அப்புறமேட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சக்தி திருமகனில் வந்து ஒரு டைலாக் வரும். நம்மளை எப்பவுமே போதையிலே வச்சிருக்க இங்கே நிறைய விஷயம் இருக்கு. சாராயம், பீடி, கஞ்சா, கிரிக்கெட்டு, 1000 கோடி சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 கோடி சினிமா அப்படின்ற போது எனக்கு ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியான்னு சொல்லி எடுக்கப்படுற முக்காவாசி படங்கள், எல்லா படங்களும் இல்லை, முக்காவாசி படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துயிசம் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பேன் இண்டியான்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. புஷ்பா 2ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாத்ரா ஃபைட்டில் ஒரு அம்மன் கிட்டப்பில் தான் சண்டை போடுவாங்க. ட்ரிபிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக ராமகிருஷ்ணன் போட்டிருப்பாங்க. ராமர் வந்து சண்டை போகாமல் அந்த ஒரு ஃபீல் தான் அந்த சீன் பார்க்கும்போது இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் சொல்லும் போது லூஸ் மாதிரி பேசாதுங்க, படத்துக்கு தேவை, அந்த கதைக்கு தேவைன்னு வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் கண்டினியூஸாக இந்த பேன் இண்டியா அப்படின்னு சொல்கிற முக்கால்வாசி படங்களில் இது வரும்போது வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பிரம்மஹஸ்திரம் அந்த படம் ஓடல, ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான செலவில் பேன் இண்டியான்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஹிந்துவிசம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற ஒரு படமாக தான் இருக்கும். இப்போ ரீசனாக வந்து கண்ணப்பா, முக்கால்வாசி பேன் இண்டியா படங்களில் இந்த ஹிந்துவிசம் வந்து ஏன் இவ்வளையே நம்ம கேம் சேஞ்சர்லேயே ரோபோட்டிக்ஸை பேஸ் பண்ணி இப்போ சங்கரையே வந்து நாக்கு பொம்மைலாம் செஞ்சு சாமி முன்னாடி ஆட விட்டாங்க. ஸோ விலை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. என்ன தெரியல, இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.